ஹாய் ஆல். நம்ம இன்றைக்கி வணங்கான் மூவியோட ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வணங்கான் மூவி வந்து பாலா சார் டைரக்ட் பண்ணது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டோரி, ஆக்டர்ஸ், தென் வந்து ஸ்க்ரீன் ப்ளே, மியூசிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம கன்னியாகுமரின்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயின்ஸ் வந்து இருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெஃபெண்டர்னு மாற்றுத்திறனாளி. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு கைடு அவங்க. தென் இவங்க 2 பேருக்கும் இருக்க லவ் சீன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ½ அன் ஹவர் சம்திங் காமிச்சிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹீரோ அருண் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி லேடிஸ் ஹாஸ்டலில் போயிட்டு வாட்ச்மேனாக ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாற்றுத்திறனாளி லேடிஸ் ஹாஸ்டலில் லேடிஸ்க்கு வந்து பாத்ரூமில் அவங்க வந்து இருக்கும்போது ஒரு சில பேர் அவங்க குளிச்சிட்ருக்கதை பார்த்துருவாங்க. ஸோ அந்த குளிச்சிட்ருக்கதை பார்த்தோன்னே இவங்க அந்த லேடிஸ் ஒரு சில லேடிஸ் மாற்றுத்திறனாளி லேடிஸ் வந்து அருண் விஜய்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அருண் விஜய் வந்து அவங்க எல்லாரையுமே வந்து கொன்றுவாங்க வந்து. ஸோ இதுதான் ஸ்டோரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து விசாரிப்பாங்க. விசாரிக்கும்போது அருண் விஜய் வந்து அருண் விஜய் தான் அவங்களே தான் கொன்னாங்க எல்லாரையுமே அப்படின்றத ஒத்துப்பாங்க. ஒத்துக்கிட்டோன்னா என்ன ரீசன்னு போலீஸ் கேட்பாங்க. போலீஸ்க்கு எப்போவுமே எவிடன்ஸ் வேணும். ஸோ ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து இது ரிமாண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கோர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு ரீசன் வேணும், எவிடன்ஸ் வேணும். பட் எந்த எவிடன்ஸும் இருக்காது. ஸோ எந்த எவிடன்ஸும் இல்லாததுனால அவங்க அருண் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அருண் விஜய்க்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க கூடவே வந்து, வளர்ப்பு சிஸ்டர். அவங்களுக்கு வந்து அவங்களுமே நிறைய அந்த சிஸ்டருமே அருண் விஜய்கிட்ட நிறைய டைம் வந்து என்ன ரீசனுக்காக நீ கொன்ன எல்லாரையும் கேட்கும்போது அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதுக்காக எந்த ரீசன் கேட்டு சொல்லவே இல்லை. நம்ம இவங்க கூடயே தான் தங்கச்சியாக வந்து இருந்திருக்கிறோம். ஸோ கூட வந்து இவ்வளோ நாள் வளர்ந்துருக்குறோம். பட் நம்ம கேட்டே சொல்லலை அப்படின்ற ரீசனுக்காக அவங்க தங்கச்சி வந்து கிளைமேக்ஸில் வந்து இறந்துருவாங்க. ஸோ இதோட ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ.